Hi everyone, welcome to Kailis Gold Bank Exam Tamil. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ ஃபைனலா ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிரிலிமினரி ரிசல்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 30th தான் எக்ஸாம் இருக்கு. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ரிசல்ட் டிலே ஆகிறதுனால டேட் மாறுமான்னு. கண்டிப்பா இந்த இயர் ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 days 8 days இருக்கும்போது தான் ரிசல்ட்டே போடுறான். அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ப்ரிப்பரேஷன் எல்லாருமே கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கணும். இதுக்கு மேல நான் வந்து எனக்கு கிளியர் ஆகாத நினைச்சிட்டு இருந்தேன், கிளியர் ஆயிடுச்சு, நான் ப்ரிப்பரே பண்ணல, பிரிலிம்ஸ்க்காக தான் படிச்சிட்டு இருந்தேன் அப்படின்றவங்களா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, மார்க்ஸ் எடுத்து பாருங்க, டிஸ்கிரிப்டிவ் பிராக்டிஸ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் கண்டிப்பா நீங்க டச்ல தான் இருந்திருப்பீங்க. கண்டிப்பா எக்ஸாம் கிராக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா டச்ல தான் இருப்பீங்க. அந்த படிக்காம இருக்கிற கேட்டகரி எல்லாம் கண்டிப்பா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்ரி இயர் அப்படியே அது போயிடும். ஓகேங்களா? நான் இது என்ன சொல்றது, உங்களை தப்பா சொல்லணும்னு சொல்லல. அப்படி இருந்தா கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நானுமே எழுதியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஷிஃப்ட் எழுதியிருந்தேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னா எனக்குமே வந்து ரிசல்ட் கிளியர் ஆயிருக்கு. நான் ஒரு 59 அட்டம் தான் கொடுத்திருந்தேன். நான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு 59 என்னால போட முடியுது. அந்த எக்ஸாம்ஸ்ல ஒரு 70 என்னோட பேட்ச்ல 70 என்னால போட முடிஞ்சிருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி நான் எழுதுனதுனால வந்து பாத்தீங்கன்னா 59 தான் கொடுக்க முடிஞ்சது. 59 கொடுத்தா எனக்கு கிளியரா இருக்கு. ஓகேங்களா? ஓகே, நான் என்ன சொல்றது, சோ அந்த அட்டெம்ப்ட் நீங்களுமே இந்த எக்ஸாம்ஸ் எழுதிருக்கீங்கன்னா எவ்வளவு அட்டெம்ப்ட் கொடுத்தீங்க, உங்களுக்கு எப்படி கிளியர் ஆயிருக்கு எக்ஸாம், ஓகேங்களா, பாஸ் ஆயிருக்கீங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகலையா அப்படின்றது எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம அனலைஸ் பண்ணிட்டு எந்த மாதிரி கேட்டகரி வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிலர் கிளியர் ஆயிருப்பீங்க, கிளியர் ஆயிட்டு எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும், என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாம இருக்கும். ஓகேங்களா? அவங்களுக்காக இங்க ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். கிளியர் ஆகாம இருப்பீங்க, சோ அவங்க அடுத்த எக்ஸாம் என்ன படிக்கலாம், ஓகேங்களா, எப்படி போக்கஸ்டா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கைட்ல மஸ்ட் டூ கொஸ்டின்ஸ் ஃபார் ஐபிஎஸ் பிஓ மீன்ஸ் 2024 ஒன்று இருக்கு. ஆல்ரெடி இது ரிலீஸ் பண்ணி ஒரு 1 வீக் இருக்கும். இருந்தாலுமே இது தெரியாதவங்க இது யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நிறைய ரீசன்ட் ட்ரெண்ட் எக்ஸாம்ஸ்ல இப்ப கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே என்ன சொல்லுது, கம்பேர் பண்ணி அது கம்பைல் பண்ணி இப்படி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 200 பேஜஸ்க்கு வந்து அது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் கேட்டா அப்படின்னும் போது உங்களுக்கு அது 1 மார்க் 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கறான் அப்படின்னும் போது அது பயங்கரமா ஒரு மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு இம்பாக்டா இருக்கும். கண்டிப்பா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. கைட்ல தான் இது இருக்கு. சரிங்களா? லாகின் பண்ணீங்கன்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். மேபி நான் என்னால முடிஞ்சா டிஸ்கிரிப்டிவ்லயுமே அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அக்சஸ் பண்ணி. சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மறக்காம யாரெல்லாம் கிளியர் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேருக்கு ஒரு 45க்கு மேல அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கஷ்டமா இருந்தவங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 48 49 கிளியர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் அதை நினைக்கும் போது எனக்குமே ஹாப்பியா இருக்கு. ஸோ நீங்களா கண்டிப்பா மெயின்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ இன்னுமே படிங்க, நிறைய மார்க்ஸ் போடுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன். ஆல் தி பெஸ்ட் ஆல்.